மற்றவங்க உங்களுக்கு செஞ்ச தப்பையும் துரோகத்தையும் மறக்காதவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள். மற்றவங்க செஞ்ச தவறை எளிதில் மறக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமான நிலையை உணர்ந்து செயல்படுறதுல நீங்கள் ரொம்பவும் திறமைசாலிகளாக இருப்பீங்க. சனி பகவானோட ராசி மகரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் ரொம்பவுமே பொறுமை, கட்டுப்பாடு, நல்ல ஒழுக்கம் கொண்டவங்களாக இருப்பீங்க. சொந்த உணர்வுகளையும் திட்டங்களையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டீங்க. அமைதியாக உங்களோட வேலையை திறமையாக செஞ்சு வெற்றி பெறணும் அப்படின்னு கடுமையாக உழைப்பீங்க. இப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, பங்குனி மாதத்தை கிரக சூழல் என்ன மாதிரியான விளைவுகளை உங்களுக்கு இப்போ ஏற்படுத்த போகுது, என்ன விஷயம் சாதகமாக நடக்கும், என்ன விஷயம் பாதகமாகவும், என்ன செஞ்சால் நீங்கள் முழு பலனையும் அதாவது நன்மைகளையும் பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மகரம் ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இருக்குது. 3 நட்சத்திரக்காரங்களுமே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால சனிக்கிழமையில் நீங்கள் சனி பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு நீங்கள் சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதனால உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். சனி பகவானின் அதுவும் சனி தோஷம் இருந்துச்சுன்னா அதோட பாதிப்பு எதுவும் வராமல் உங்களுக்கு சிறப்பான உயர்வு பெற சனி பகவானின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும். இப்போ கூட நீங்கள் மனசார நம்பிக்கையோடு சனி பகவானை மனசார நினச்சிட்டு ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. ஏன்னா இந்த மூல மந்திரம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்பிக்கையோடு மனசார பிரார்த்தனையை நினச்சிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே வர தொடங்கும். ஓங்கும் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவும் பண்ணுங்கள். இறைவனோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் தான் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வுக்கு உங்கள் ஜாதக அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நம்பகத்தன்மை, நல்ல ஒரு நேர்மை, பொறுப்புணர்வு, நேர்த்தியான நிர்வாகத்திறன், அதுவும் பாருங்கள் சிக்கனமான குணம், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நேர்மறையான குணங்களாக இருக்கும். அதே போல் இந்த எதிர்மறையான குணம் அப்படின்னு பார்த்தா எதிர்மறை சிந்தனை சில நேரம் உங்களை ஆட்கொள்ளும். பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொறுமையாக நிதானமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் ஈகோ இருக்குங்க. வேலையில் அதீத கவனம் செலுத்திட்டு குடும்பத்தை பற்றி நீங்கள் பெருசாக குடும்பத்தை புறக்கணிச்சிருவீங்க. இதனால் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு பொருத்தமான தொழில் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தா நிர்வாகம், நீதித்துறை, பொறியியல், பெட்ரோலியம், விவசாயம் மற்றும் அரசியல் துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை பெறலாம். ஏன்னா இது உங்கள் ராசிக்கு அவ்வளவு அற்புதமாக பொருந்தும். இந்த மகர ராசி சனி பகவான் ஆட்சியாக கொண்ட நில ராசியாக இருக்குது. கடினமான உழைப்பாளி, நல்ல ஒரு லட்சியம், பொறுப்பு மற்றும் ஒழுக்கத்துக்கு பெயர் போனவங்க நீங்கள். மெதுவாக முன்னேறினாலும் சரிங்க, அது நியாயமான முறையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. மெதுவாக முன்னேறி நிலையான வெற்றி அடையக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள். எதையுமே ஆராய்ந்து செயல்படக்கூடிய தன்மை, யதார்த்தமான சிந்தனையாளர்கள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். எல்லோருக்கும் எப்போவுமே நீங்கள் முன்னேறினா போதாது, அவங்களையும் முன்னேற்றணும், கூட இருக்கிறவங்களையும் நம்ம கூட கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சோர்ந்து விடாமல் அடுத்தடுத்து கட்டத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். பிறந்திருக்கக்கூடிய பங்குனி மாதம் நினச்சது எல்லாமே சாதிக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆத்மகாரகன் சூரியன் சகாய ஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் பாருங்கள். அந்த நெருக்கடியிலேருந்து இந்த மாதம் விலகி வரப்போகிறீங்க. அவ்வளவு சூரியன் சகாய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நெருக்கடி உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய யோகம் உண்டாகுது. அதே போல் உங்களோட சிறப்பான செயலால் தலைமையோட சிறப்பான ஆதரவு மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லாமல் தொண்டர்களோட ஆதரவும் பக்கபலமாக அமையும். ஒரு சிலருக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கூட மகர ராசிக்கு அமையலாம். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சட்ட பிரச்சனை இப்போது முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த நல்ல மாற்றம்லாம் ஒவ்வொன்றா வரப்போகுது. சிலர் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்கான முயற்சியில் இப்போ மேற்கொள்ளுங்கள். நல்ல ஒரு பணத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. அதுக்கான அனுமதியும் சரி, தேவையான பணமும் சரி உங்களுக்கு தக்க சமயத்தில் சரியாக கிடைக்கும். பெரியவங்களோட ஆதரவால் செல்வாக்கு உயரும்.
ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை உண்டாகிறதுனால வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். வியாபாரம் விருத்தியாகும். நீங்களே கடந்த காலத்தில் முடியாது அப்படின்னு கைவிட்ட வேலையை இப்போ மீண்டும் எடுத்து அதில் தொடர்ந்து முயற்சி செஞ்சு நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. விவசாயிகளுக்கெல்லாம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒரு புதுசாக நம்பிக்கையே பிறக்கும். விளைச்சலில் எதிர்பார்த்த ஆதாயம் வரும். மாணவர்கள் மட்டும் கவனக்குறைவுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்காம முழு கவனமாக படித்தா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பெறலாம். அதே போல் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெற நீங்கள் ஈஸ்வரனை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடம் நீங்கும். எந்த தினம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு சிறப்பான உயர்வையும் நன்மையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற சனிக்கிழமையில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க சிவபெருமான மனசார வழிபட்டுட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. நன்மைகளை எல்லா வகையிலும் நீங்கள் பெறுவீங்க. அடுத்த நட்சத்திரம் திருவோணம். உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சு வரக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. 7வது சனியின் காலம் முடிஞ்சு சகாய ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த ஒரு காலகட்டம். இப்படி சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தா இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் நீங்கள் உணர போகிறீங்க. அப்படின்னா இவ்வளவு நாள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்துலேருந்து இப்போ மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் போராட்டமாகவே இருந்த நிலை இனி மாறுது. தொழிற்சாலைகளில் உற்பத்தி உங்களுக்கு இப்போ அதிகரிக்குது. பணியாளர்களோட ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்குது. சிறு தொழில் நடத்தி வரக்கூடியவங்களுக்கு உங்கள் வருமானம் இப்போ உயரக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகளாக நீங்களா வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது இது நாள் வரைக்கும் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. பொது வாழ்க்கையில் இருந்த போராட்டமான நிலை இப்போ முற்றிலும் உங்களை விட்டு மாறுபடுது. எதுவுமே நடக்கலை அப்படின்னு சங்கடப்பட்டு வந்தவங்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். சகாய ஸ்தானாதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அவருடைய பார்வை குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். பண வரவு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சூழல் உருவாகுது. பழைய கடனை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கடனால் தவிச்சு வந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். கடன் அடைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுங்க, ரொம்பவுமே நல்லது. சகாய ஸ்தானாதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அவருடைய பார்வை குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியை தரும். பண வரவையுமே அதிகரித்து தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலை உயரும். பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கான வழியை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. விரைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. செலவுகளை குறைச்சாலே நிம்மதியான வழி உங்களுக்கு பிறக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல் உங்களை விட்டு பரிபூர்ணமாக விலகுது. பெண்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், உடல்நிலை சீராக மாறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முழுமையாக உங்களை விட்டு விலகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சிந்தனைக்கு எதுவும் இடம் கொடுக்காம படிப்பு விஷயத்தில் முழுசாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. நீங்கள் பர்வத பத்தினியை மனசார வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் நன்மையை பெறலாம். அடுத்த நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டமில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. எல்லாம் அவன் செயல் அப்படின்றத வாழ்க்கையை அதன் போக்கிலேயே நடத்தி வரக்கூடியவங்கள நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உழைக்கிறதுக்கு தயங்காதவங்க தான் நீங்கள். கடந்த மாதம் வரைக்கும் எல்லாமே போராட்டம் வந்திருக்கும். எடுத்த வேலையில் இருப்பணியான நிலை, எந்த வழியில் போனாலும் அங்கே ஒரு நெருக்கடி, முட்டுக்கட்டை, அது ரொம்பவுமே உங்களுக்கு கோபத்தை தூண்டியிருக்கும், கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இந்த நிலை சமீபத்தில் நடைபெற்றுச்சு இல்லையா சனி பயிற்சி. அப்போ மாதம் முழுவதும் சகாயம் ஸ்தானத்தில் சூரியனும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தைரியகாரகன் செவ்வாயும் உங்களோட வாழ்க்கையில் அதிசயத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இப்போ உருவாக்கியிருக்காங்க. இந்த சனி பயிற்சி அப்படி அமைஞ்சிருக்கு. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வாய்ப்பு உங்களை தேடி வரும். வசதி வாய்ப்பு அதிகரிக்குது. இது வரைக்கும் உங்களை கண்டு காணாமல் போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய நிலை வருது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் விலகுது. உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கும் உயருது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கவும் யோகம் இருக்குது. இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். புதிய தொழில் தொடங்குவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துட்டு செயல்படுங்க. குரு பகவானோட பார்வையால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு உயர்வெல்லாம் இப்போ பெற முடியும். இந்த ஒரு காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்குது. பொன் பொருள் சேர்க்கை நல்லாயிருக்கு. மற்றவங்களோட தயவை எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு புதுசாக நம்பிக்கை பிறக்கும் பாருங்கள். முதியவர்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பான நிலை வரும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கூடுதலாக அக்கறை எடுத்து படிக்கிறது நல்ல மதிப்பெண்ணை பெற உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும். பெரும்பாலும் கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
இந்த மாதம் வந்து எல்லா வகையிலுமே நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகவும். செவ்வாய் பகவான் வந்து செவ்வாயின் அம்சம் கொண்டவர் தான் முருகன். முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபடுங்க. ஆறுமுகனை வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடம் உங்களை விட்டு விலகும். இறைவனின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே.